அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக அரசியல் தேர்தல் களம் ஒரு முக்கியமான புள்ளியில் இப்போது நின்றிருக்கிறது. இந்த களமானது ஒரு 3 முனை போட்டி 4 முனை போட்டி என்று பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் கரூர் துயரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி சமன்பாடுகளுக்கிடையே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய பல்வேறு தேர்தல் களங்களை கண்ட மூத்த அரசியல்வாதியும் சர்வதேச அரசியல் முதல் உள்ளூர் அரசியல் வரை மக்களின் மனதை அறிந்து பேசுபவருமான அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் கண்ணன் அவர்களுக்கு வணக்கம். சத்தியம் தொலைக்காட்சி வணக்கம். வணக்கம் சார். இந்த தேர்தல் களமானது இப்போது முதலில் அது 4 முனை போட்டி என்றுதான் இந்த கரூர் துயரத்திற்கு முன் பேசப்பட்டு வந்தது. அதற்கு பின்னர் இந்த கூட்டணி சமன்பாடுகளில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது திமுகவுக்கு எதிரணியில் இருப்பது அதிமுக மட்டும்தான், இபிஎஸ் தலைமையிலான அதிமுக மட்டும்தான் என்ற ஒரு பேசுபொருள் பரவி வருகிறது. அவர் திமுகவுக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் கருத்துக்களை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே கூறியுள்ள நிலையில் இந்த 27 நாள் மௌனம் தாவேகாவில் எத்தகைய ஒரு அதனுடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த நெரிசல் சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போது வரை அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஒரு பூடகமான ஒரு மௌனம் நிலவுகிறது. இது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 26 நாட்கள் இல்லையா? ஆமா, 26 நாட்கள் ஆயிட்டு. ஆமா சார். அதுல அந்த நிகழ்வுக்கு பின்னால் அங்க முதலே நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, போலீஸும் பொறுப்பு. கொஞ்சம் பேர் போலீஸ் கர்நாடகால நடந்த இன்சிடென்ட்ல சஸ்பெண்ட் பண்ண மாதிரி அந்த கிரிக்கெட் கோப்பையில சஸ்பெண்ட் பண்ணி இருந்தா இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு இருக்காது. ஆகவே எதுவுமே போலீஸ் எதுவுமே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கறத வச்சுதான் சிபிஐக்கு உத்தரவு போட்டாங்க விசாரிக்க சொல்லி. சரி, அது அவர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டா தான் நீங்க பாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு இப்ப நாடு புறா இன்னைக்கு ஏதாவது நடந்ததா அந்த சம்பவத்துல ஒரு சமயம் உள்ள ரவுடிகள் வந்தார்களா, செருப்பு எப்படி வந்தது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த சிபிஐ பதில் சொல்லும்னு எதிர்பார்க்கிறாங்க. சரி. ஆகவே நாம் இதனால் வரை எதிர்பார்த்து இந்த விஜய் இந்த இடத்திற்கு போவார், நேரடியாக போய் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் கூட எனது கருத்தாக சொல்லியிருந்தேன். அதில் அவர் இதுவரை போகாததற்கு காரணம் புரியவே இல்லை. இதுவரையுமா பர்மிஷன் கொடுக்காமல் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு சரிவர தெரியவில்லை. ஆனால் எந்த களமும் மாறவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாரு எல்லாருக்கும். காங்கிரஸ் கட்சி நீங்களே பாத்தீங்க 2 கோடி ரூபாய அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி கொடுத்தார். பிரதம மந்திரியை பொறுத்தவரை தலைக்கு 2 லட்சம் ரூபாயை கொடுக்க சொல்லி அதை கொடுத்தாகி விட்டது. அதே போல தன் சொந்த கட்சிக்காரர்கள் இருந்ததற்காக 20 லட்சம் ரூபாயை விஜய் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக சென்று அவர் கட்சியின் சார்பில் நிதியை ஒதுக்கினார். அதே போல பத்மஸ்ரீ கமலஹாசன் சென்று ஒதுக்கினார். ஆனால் இதுவரை எதுவுமே எந்த உதவியுமே செய்யாமல் ஏமாற்றி வருவது அதிமுகவை. ஏன் சார் அதிமுக நிதி உதவியை வழங்கல? அவர் நேரில் போய் பார்த்தாரு. ஏன் ஒரு நிவாரண உதவியை விசிகாவில இருந்து மக்கள் நீதி மையம் வரை வழங்கி இருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி என கூறப்படும் அதிமுக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் இன்னும் நிதி வழங்கல? இல்ல, மனிதநேயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மனிதநேயம் ஜாஸ்தி ஆயிட்டு மக்கள் பணியில் இருக்கவங்க யாராவது இப்படி செய்தது உண்டா சார்? எப்பொழுதாவது எந்த பாதிப்பு என்றால் உதவிக்கர முதலில் நீட்டியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதனாலதான் அட்சய பாத்திரம் என்று அழைத்தோம். சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னோம். ஆகவே எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு ஒன்றுமே உதவி செய்ய மனம் வராத நிலையில் இருக்கின்ற ஒரு நபராக இன்றைய தினம் நாம் பழனிசாமியை பார்க்கிறோம். ஆகவே அவரை 2வது இடத்துல வச்சு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு தாவேகாவுக்கு இவர் என்னவோ குரல் கொடுக்கிற மாதிரி குரல் கொடுப்பதெல்லாம் எடுபடாது. முதல்ல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, திருப்பி என்ன நிலை, என்ன அவலம், என்ன ஏற்பட்டது, மற்ற கட்சிகள் உதவி செய்தது, நாம் ஏன் உதவி செய்யவில்லை, நாம் ஏன் திரும்பவும் போகவில்லை, இதெல்லாம் உண்டா? சட்டமன்றத்தில் நீங்க பேசும்பொழுது நீங்க என்ன பண்ணீங்கன்றத பாக்கணும். ஆகவே முதல்வர் ராத்திரியே போய் அன்னைக்கு இரவே போய் உதவி செய்யறாருன்னா நீங்க பதில் சொல்ல தேவைக்கணும்.
அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து பேசிட்டு இருக்காரு. இந்த அரசும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களது கேள்விக்கு சரியான பதிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த நிலைப்பாடும் மாறவில்லை. இதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு இதனால் எந்த பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. அது இருக்க இடத்திலே தான் இருக்குது. ஆகவே டெபாசிட் போற நிலைமையில தான் இருக்கே தவிர அது மேலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இவங்கதான் சொல்லிக்கிறாங்க. இப்ப அதிமுகவும் அதே நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு விஜய்க்கு அது சாதகமாக வந்திருக்கிறது. சிபிஐ விசாரணை மற்றும் இங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தேவையில்லை, அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை தேவையில்லை என்று கூறிவிட்டது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அது ஒரு 10 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வருவதில் என்ன சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அதை பொறுத்தவரை நாம் சரியான பதிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வெளியிலே வர வேண்டும், அந்த இடத்தை நோக்கி போக வேண்டும். இதை அவர் செஞ்சாதான் சரியா இருக்கும். ஆகவே என்ன காரணம் வெளியில வரமாட்டேன்றார் வெளியில வரமாட்டேன்றார்னு மற்ற நாட்களில் சொல்வது போல இப்பொழுது அதை நியாயப்படுத்தி சொல்வதற்கும் ஆகாது. ஆகவே விஜய் வெளியிலே வர வேண்டும் என்றுதான் அவர் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் மற்றவர்களும் அங்கே பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்களும் அதை நோக்குகிறார்கள். பணத்தை அனுப்பிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரடியா போய் பார்க்கும் பொழுதுதான் பல விஷயங்களை அவர் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்னேன், நேரா போயிட்டு அரெஸ்ட் பண்ணா பண்ணட்டுமே, போக வேண்டியதுதான் எல்லாரும் சொன்னேன். ஆகவே இப்பதான் ஒவ்வொருத்தங்களா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அவர் அங்கே சென்றால்தான் அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படும், மிக எழுச்சியாக வேகமாக தொடர்ந்து நடைபெற முடியும். சார் அவருக்கு விஜய்க்கு இப்போ ஏற்கனவே அது காங்கிரஸ் தரப்புல இந்த ராகுல் காந்தி அவரை போன்ல அழைத்து அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு 2, பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் அவருக்கு சாதகமான பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதா கூறுறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தால் அதிமுக கூட்டத்தில் 2 கொடியை பார்த்த உடனேயே கொடி பறக்குது, மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாயிட்டுன்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க விஜய்க்கு. தமிழக அரசு தரப்புலையும் அது வந்து தனிப்பட்ட முறையில் அதை யாரையும் குறை சொல்ல வேண்டாம், அது ஒரு மனிதநேய அடிப்படையில் நம்ம நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு தமிழக அரசும் சொல்லுது. இதுக்கு விஜய் தான் முழுமையான காரணம்னு பிரதான கட்சிகள் எதுவும் பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கல. இந்த சூழ்நிலையில் அவர் இன்னும் அந்த துயரத்திலிருந்து வெளியே வராமல் முதல்ல 16 நாள் விசேஷம் முடிஞ்சோடனே வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னாங்க, 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 27 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் மக்களை சந்திக்காமல் இருப்பதால் தாவேக்காவின் அந்த செயல்பாடுகள் அது வந்து ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்? திமுகவுக்கு மாற்றாக அங்கே 2வது இடம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள், அந்த இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? அதாவது இந்த வேலையற்ற வீரர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி விடாதே வெம்பி விடாதேன்னு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ராகுல் காந்தி பேசினார் அப்படின்றதும் உங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்துட்ட பதிலுக்கு, பிஜேபி அவரை மிரட்டுதுன்னு சொல்றதுக்கும் அவர் கிடைச்சாதானே அவர் பேசினால் தானே செய்ய முடியும். திரு ராகுல் காந்தி இல்ல சார், யார்கிட்டயும் அவர் பேசவே இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க போட்டுக்கோ, நான் சொன்னதா போட்டுக்கோங்க. யாரோடும் கான்டாக்ட்ல யார்கிட்டயும் பேசல. இவங்க ஊத்தி முழுறாங்க, தினம் ஒன்னொன்னு பேசிக்கிட்டு அங்க பேசினார் இங்க பேசினார். இந்த தொலைக்காட்சிகளுக்கு பெரிய செய்தியாக போகிறதே தவிர என்ன பொறுப்பு இருக்கு உங்கள்கிட்ட இருக்கு? அவர் பேசினார் யார்கிட்டயாவது சொன்னாரா? போன்ல பேசலாம் பண்ண முடியும், போன்ல பேசிருப்பாங்க, வாட்ஸ்அப் கால்ல பேசிருப்பாங்க. பாக்குற வேலை இது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயம், ராகுல் காந்திக்கு இந்தியாவினுடைய கூட்டணி கட்சிகள் முக்கியமா, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமா, ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜய் முக்கியமா? எப்படி பிரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க. அகில இந்தியாவில் பெரிய வாரே நடக்குது, மத்திய அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் தேர்தலில் மாறி ரிசல்ட் வரும், அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோற்றுவிடும், நிதிஷ்குமார் தோற்று விடுவார் என்கின்ற செய்திகள் எல்லாம் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 39 இடங்களையும் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்காக இங்க ஸ்டேட்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லி அந்த தேசிய அரசியலை எல்லாம் முடித்துக் கொண்டு காங்கிரஸ் விஜய் எடுத்துக்கொள்ளலாம் முடியாது, விஜய் போகவும் முடியாது, அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க. அதை ராகுல் காந்தி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு எல்லையே மீறிய கணக்குகள்
காங்கிரஸ் வந்துரும், விஜய் போயிடுவாரு கூட, காங்கிரஸோட சேர்ந்துடுவாரு, அப்புறமா பழனிசாமி அலையிறாரு, அவரு ஏத்துக்குவாரு, பெரிய கூட்டணி ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதவர்கள், ஒரு மாறுதலை விரும்பி வேண்டுபவர்கள் பிடிக்கின்ற கதை இது. அது நடக்கவே நடக்கும். உங்களுக்கு நல்ல அரசியல் புரியும். ராகுல் காந்தி பேசுவதற்கான வாய்ப்பு புகழேந்தர், இந்த ராகுல் காந்தி இந்த பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு பீகார் அரசியல், இந்த இந்தியா கூட்டணி எல்லாம் வலுவாக இருக்கு என்று கூறலாம். ஆனா இந்த கரூர் துயரம் நடந்து ஒரு 4 நாள்ல ஆதவ் அர்ஜுனா ஒரு தனி விமானத்துல டெல்லிக்கு போறாரு. ஒரு கூடைப்பந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக முந்தைய நாளே அவர் அங்கு செல்கிறார். இதுல ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலையீடு இல்லாமல் அவர் தனி சிறப்பு விமானத்துல டெல்லிக்கு போவாரா சார்? அதுவும் ஒரு மாநிலத்தோட கூடைப்பந்து சம்மேளன நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு டெல்லி வழியே அவர் உத்தரகாண்ட் வருவாரா? இது என்ன? வாலிபால் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்காரு அவரு. சரி. என்னுடைய உறவினர் கூட கோவையில பாலாஜின்னு சொல்லி அவர் அதனுடைய தலைவரா இருக்காரு. அதனால எனக்கு அந்த டீட்டெயில் தெரியும். சரி. பட் பணம் இருக்கும் பொழுது அப்புறம் சார்ட்டர்ட் ஃபிளைட், சொந்தமா ஒரு ஃபிளைட்ல போறதுங்கிறது பணம் தானே காரணம். அதுல ஒரு பறக்கணும்னு விரும்புறாரு, பணம் இருக்கு, அதுல போறாரு. எத்தனை பேர் தினம் போய்கிட்டு இருக்காங்க வெளியில தெரியாம. எவ்வளவோ நாட்டுல ரகசியங்கள் இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும்போது அடிக்கடி போனாங்க தனி விமானத்துல டெல்லிக்கு. ஏன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது பாவம். இதெல்லாம் நடக்கும். ஆகவே அவர் ஏன் அவருடைய வசதியை பொறுத்து போகிறார். அந்த தனி விமானத்தில் அங்கே செல்பவர் அந்த மனிதர் இங்க வந்திருக்கணும், கரூருக்கு போகணும். அவரும் புசியும் அந்த பொதுச் செயலாளரும் அவரும் சேர்ந்து போய் அங்கே முதலில் கள நிலவரமா அறிந்து அந்த தலைவரை அங்கே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏற்கனவே போலீஸ் பெர்மிஷன் கேட்டு கரூருக்கு அந்த போய் பார்ப்பதற்கான அனுமதி கேட்டு காவல்துறையிடம் விண்ணப்பித்திருக்கிறார்களாம். ஆனால் காவல்துறை இன்னும் அனுமதி தரவில்லை என்று தாவேக தரப்பில் கூறப்படுகிறது. உண்மையிலே 27 நாட்கள் அனுமதி தராமல் இருக்க முடியுமா சார்? இல்ல அப்படி கூறினா நீங்க கொடுத்த லெட்டரை பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணணும். அதை சொல்ல வேண்டும். இந்த தேதியில கேட்டா இது வரைக்கும் கொடுக்கல. கோர்ட் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சிபிஐ விசாரிக்கணும்னு. அது எத்தனையோ வழக்குகளில் சிபிஐக்கு தூக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி வழக்கெல்லாம் தூக்கி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம். ஏகப்பட்ட வழக்குகளை தூக்கி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐக்கு தூக்கி கொடுத்துட்டு போலாம் விசாரிங்கன்னு சொல்லிட்டு. பொள்ளாச்சியில நல்ல ரிசல்ட் அந்த மாதிரி வரும். ஆகவே நீங்க உடனே கோர்ட்ல மூவ் பண்ணுங்க சார். நான் போறேன், நான் போனா தடுக்கிறாங்க, தமிழக அரசு எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு காலையில அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா ஈவினிங் எல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட போகுது. அவர் இப்படிதான் போகணும், அதிகமா கூட்டம் இருக்கக்கூடாது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கோர்ட் சொல்லிடும் இல்ல கண்ணன். ஆமா. சோ அது எப்படி நம்புவது? சரி புகழேந்தர், நீங்க என்ன பாக்குறது? அந்த கரூர் துயரம் நடந்து அதுல ஒரு பெரிய சதி கோட்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 26 நாள் ஆயிட்டு, ஏதாவது ஆவணங்கள் மற்றபடி அதில் ஏதாவது சதித்திட்டங்கள் இருந்திருந்தா அது வெளியே வந்திருக்காதா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு விபத்து தான் பாக்குறீங்களா, இல்ல என்ன அதுல ஏதாவது திட்டமிட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லும் போது பலருக்கு வருத்தப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருடங்கள் பொள்ளாச்சி வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை, கைது செய்ய முடியவில்லை. அதுக்கு பின்னால் ஒரு பொண்ணு கூடயே டிராவல் பண்ணுது. அவருடைய துணை சபாநாயகர் சன்னு வராரு, பெருமாநல்லூர்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சுன்னு ஒரு வாரம் வருது. முதலமைச்சர் போய் பேசுறாரு பொள்ளாச்சியில அதை பத்தி. இதெல்லாம் நடக்குது. ஆனா அந்த ஆட்சி இருக்க வரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மூடி மறைத்தார்கள். இதை சொல்லுவது புகழேந்தி அல்ல, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஆனா இப்போ பிரச்சனை உங்களுக்கு சிபிஐ கொடுத்த பின்னாடி விறுவிறுன்னு கண்டுபிடிச்சு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பா மாறிச்சு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம். அப்ப இங்க கொடுத்த பின்னாடி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க நிச்சயமா. யார் செருப்பு தூக்கி எறிஞ்சா, அவருக்கு எத்தனை பேர் சூழ்ந்து நிக்கிறாங்க, இது ஏன் சிபிஐக்கு கொடுக்கப்படவில்லை, இத்தனைக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. அந்த விசாரணை முடிவில் தான் உண்மைகள் வெளியே வரும். அதனால நான் ஏதோ நடந்திருக்கு பயங்கரமா அப்படிங்கிறதுக்கு இப்ப சொல்ல முடியாது. நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது, தாவேகாவும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு சஸ்பிஷன் செருப்பு எறியப்பட்டது, அதுக்கு பாதுகாப்பா வளையம் போட்டு நின்றவர்கள். இது சிபிஐ கண்டுபிடிச்சதுன்னா எல்லா உண்மைகளும் வெளியில வந்துரும். திட்டம் போட்டு பண்ணிருக்காங்களா இல்லையான்னு. புகழேந்தி சார், இன்னொன்னு, இந்த பாரதிய ஜனதா கட்சி விஜய்க்கு ஏதாவது இந்த பிரச்சனையின் மூலமாக ஏதாவது நெருக்கடி கொடுக்கறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா சார்? இந்த பிரச்சனையை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்தோ அல்லது அது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகப்படியோ செயல்பட வேண்டும் என்ற ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்குமோ? அதனால தான் 26 நாள் எதுவுமே பேசாம இருக்கிறாரோ?
அது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? இல்ல, நிச்சயமாக நீங்க நம்புறீங்களே இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுக்குமா என்ற கேள்வியே நீங்க கேட்கறதே வேடிக்கையா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழிலே தானே, நெருக்கடி கொடுக்கறது தானே. இதுல புது நெருக்கடியா? இடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, சிபிஐ கையில இருக்கு, அப்புறமா இப்ப பல பேர் எலெக்ஷன் கமிஷனும்பாங்க. இதெல்லாம் வைத்துக்கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற கட்சி தானே இந்த கட்சி. இல்லைன்னா மாறுதல் என்ன உங்களுக்கு? ஆகவே அவர்களுக்கும் அது தெரியும், எல்லோருக்கும் புரியும். ஆகவே நிச்சயமாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இபிஎஸ்க்கு தான் நெருக்கடி இருக்கா? விஜயை வச்சு இபிஎஸ்க்கு நெருக்கடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நிச்சயமா எல்லா நெருக்கடியும் கொடுத்து அவரை இழுத்து உள்ள பழனிசாமியை போட்ட மாதிரி அவரை இழுத்து உள்ள போடலாமான்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிச்சயமாக முயற்சிப்பார்கள் என்று சொல்லுவதை மறுக்க முடியாது. முயற்சிப்பார்கள். இந்த நேரத்தில் இந்த மீன் மாட்டுமா இந்த வலையில என்பதை அவர்கள் எண்ணங்களாக இருக்கும். அவர்கள் திட்டமிடுவார்கள். அதை செய்வதற்கு வல்லமை படைத்தவர்கள். பழனிசாமியே இல்ல பாரதிய ஜனதாவோட கூட்டணியே கிடையாது, அது நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன பழனிசாமியே என்ன ஆனார்? இன்னைக்கு போய் சரண்டர் ஆயிட்டார் இல்லையா? அதிமுக தலைவர்கள் யாரும் சரண்டர் ஆகல. நான் ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த பலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்கிட்ட மடியில கனல்ல, வழியில பயம் இல்ல. அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் சொல்லி சம்பாதித்தவர்கள் அந்த பயத்துல போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆகவே விஜயை பொறுத்தவரை கடைசியாக அவருடைய பேச்சு என்னுடைய சொந்த பணத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த அளவுக்கு தைரியமா பேசிட்டு போகும்போது இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆகவே அவர் எப்படியாவது நெருக்கடி கொடுத்து பாரதிய ஜனதாக்கு இழுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்போ புலேன் சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த முயற்சி செய்யும் போது கல நிலவரம் அது இருமுனை போட்டியா தானே சார் மாறும்? நீங்க மும்முனை போட்டின்னு சொல்றீங்க. நீங்க அந்த மாதிரி என்ன பேசுறீங்க? அவங்க முயற்சிப்பார்கள், மிரட்டுவார்கள். பழனிசாமி கூட போய் மறுபடியும் போய் மத்திய அரசிடம் சொல்லி, உள்துறை அமைச்சரிடம் சொல்லி எல்லாத்தையும் எப்படியாவது அவங்களை கொண்டு சேர்த்து விட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, எங்காலே விட்டு கொடியை காமிச்சு இதோ பாருங்க கொடி பறக்குது, நானும் புகழ்ந்துட்டேன், அவரை ட்ரை பண்ண பாக்குறேன், வரவே மாட்டேங்கிறாரு யார் வீட்டுக்கு, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு போய் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எந்த வலையிலையாவது அவர் சிக்கினால் அவருடைய அரசியல் முடிந்து போய்விடும். அங்க இருந்து பழனிசாமி கிட்டயோ பிஜேபி கிட்டயோ அவர் போய் கூட்டணி வச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு மேல அரசியல் தரைமட்டமாகிவிடும். அவர் எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாரோ அதே ஸ்டாண்ட்ல நின்னாதான் அரசியல் பண்ண முடியும். அவர் முதலமைச்சராக வருகிறேன் என்று சொல்லி வந்தார். எழுச்சிமிக்க இளைஞர்கள் பட்டாளம் நிற்கிறது. அதை அவர் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பேனர் எடுத்து கையில போனார்னா அவுட் ஆயிடுவார் அரசியல் நடந்தவர். நிறைவா இந்த அரசியல் நிறைவான கேள்வி, நீங்க அதிமுக பாஜக தாவேக கூட்டணி டிசம்பருக்குள் ஏற்பட்டுவிடும் என்ற கருத்து வலுவா மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது, அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்படுகிறது. அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தமிழக 2026 தேர்தல் களம் தமிழ்நாட்டில் அது இருமுனை போட்டியாகத்தான் நடைபெறுமா, அல்லது நீங்கள் கணித்தபடியே அது மும்முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி என்றுதான் அது செல்லுமா? பழனிசாமி என்ன ஆகலையே, பழனிசாமி எனக்கு ஆகலையேன்றது பிரச்சனையே இல்ல சார். பழனிசாமி அரசியலை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை யாரும். ஆகவே மக்கள் விரும்பவில்லை, அதுதான் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எந்த ரூபத்தில் பழனிசாமியையும் பிஜேபியும் இணைத்து பார்க்க முடியாதோ, தொண்டர்களும் மக்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்களோ, அப்படிதான் இந்த கூட்டணிக்கு விஜய் போயிட்டு அந்த கதி ஆயிடும். அது அவருக்கு புரியும், புரியாம இல்ல. ஆகவே இவங்க நினைக்கிறாங்க ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி, அது கிடையாது. அவருக்கு நன்றாக புரியும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு வராது, அப்படிப்பட்ட கூட்டணி அமையாது. அப்படிப்பட்ட கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு பெரிய வெற்றியாக மாறிவிடும். அது திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க இவர்களே வழிவகுத்து கொடுத்து விடுவார்கள். அட இவங்களும் அதே தானா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னது போல ஒப்பற்ற தலைவர். இந்த குட்டையில் உரிய மட்டைகள், அந்த மட்டைகளில் ஒரு மட்டையாக இந்த கட்சியும் சேர்ந்து விட்டது என்கின்ற ஒரு கெட்ட பெயர் தான் ஏற்படும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, அம்மா போல தனித்தன்மையுடன் நின்றால்தான் அவர் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் முன்வைத்து செய்த பிரச்சாரத்தை தொடர வேண்டும். 67, 77 என்று சொன்னவர் அந்த கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். அதிலிருந்து மாறக்கூடாது. இதை செஞ்சார்னா அவர் அரசியல் எதிர்காலம் நன்றாக அமையும். நன்றி சார், புகழேந்தி சார். இந்த அரசியல் மிக்க நன்றி. எல்லாம் பூரா கற்பனை கண்ணன், எதையுமே நம்பாதீங்க. விஜய் பேசிட்டாரு, விஜய் அங்க பேசிட்டாரு, இங்க பேசிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, வெளியிலயும் வரல, யாருகிட்டையும் பேசவும் இல்ல. இவங்க பேசிக்கிறதா அவங்க ஏதாவது வாயில அவள் போட்டு மெல்ற மாதிரி விஷயங்களை மெல்லுவதற்கு
வாய் இருக்கிறது. ஓகே, விஜய் பாஜக நன்றி சார். விஜய் பாரதிய ஜனதா கட்சியினோ ராகுல் காந்தியினோ எவரோடமே பேசவில்லை. அவர் தனித்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு புதிய தகவலை மிக்க நன்றி. தனிமையில் இருக்கிறார், அவர் தனித்து தான் இயங்குவார், தனிமையில் இருக்கிறார், வெளியிலே வர வேண்டும், கரூர் செல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய இன்றைய அறிவுரையா இருக்கு. ஓகே, நன்றி சார். உங்களுடைய அறிவுரை விஜய்க்கு கேட்க வேண்டும், அவர் அடுத்த செயல்பாடுகளை தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் நாம் இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் விவாதத்தை நிறைவு செய்கிறோம். மற்றொரு ஆளுமையோடு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.